ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. அழகே அழகு சீரியலில் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்போ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க. மதியோட வேலை விஷயத்தில் சுரேஷ் கண்டிப்பாக மதி பக்கம் தான் நிற்க போகிறாருன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அழகுமலர்கிட்ட எவ்வளோ நேரம் போய் சாரின்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை கொஞ்சம் கூட கவனிக்காமல் கிச்சனில் நின்று சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. பாக்கியராஜ் இருந்துட்டு உடனே மலர் மதி தான் அவ்வளோ தூரம் சாரி கேட்குறாங்கல்ல, கிட்டே ஏதாவது பேச மலர அப்படின்னு சொல்ல நம்ம ராஜலட்சுமி இருந்துட்டு, நீ என்னடா அவளுக்கு வக்காலத்தா? பேசின பேச்சுக்கு அவளுக்கு நல்லா வேணும். இல்லை தான் பெரியவங்கன்ற மரியாதையே இல்லாமல் பேசுகிறா. கட்டின புருஷனை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டானா? இவ்வளோ நாள் அழகு மலர் அவளுக்கு சப்போர்ட்டாக எவ்வளோ பண்ணியிருப்பா. அவளையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் சுயமரியாதையே இல்லைன்னு சொல்லிட்டு போவா. மலர் என்ன உடனே வந்து அவகிட்ட பேசணுமா? ஒட்டுமா சொன்னா என்னென்னமோ இல்லை சொன்னா. நீ கண்டுக்காத மலர், நீ பாட்டுக்கு வேலையை பாரு. இதெல்லாம் மதி இருந்துட்டு உடனே, இதை பாருங்கள், நான் உங்ககிட்ட பேசலை, மலர்க்கா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஏன் தேவையில்லாமல் இதில் மூக்க நுழைக்கிறீங்க? பாக்கியராஜ் செஞ்சுட்டு உடனே எங்கே சண்டை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அம்மா நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு இருங்கம்மா, உங்கள் பிரச்சனையை அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல ராஜலட்சுமி இருந்துட்டு, இவளுக்கு வாய் அடங்குதா பாரு, எல்லாம் திருந்தவே மாட்டா. இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எனக்கு இன்னும் பிபி தான்டா பாக்கியராஜ் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்ல, யாருமே கண்டுக்காமல் மதி திருப்பவும் மலர்கிட்ட, நான் உங்ககிட்ட பேசுனது சாரி தாங்க, நான் அன்றைக்கி ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன். உங்கள் தங்கச்சி அக்கா யாராவது இப்படி பேசியிருந்தா நீங்கள் திருப்ப பேச மாட்டிங்களா? அவங்கள என்னோடய அக்காவாக தாங்க நினைக்கிறேன். இன்றைக்கி நான் இருந்த டிப்ரெஷனில் நீங்கள் சொல்லவும் நான் ஏதோ ஒரு வார்த்தை மனசில் இருந்து சொல்லிட்டேன். இது செஞ்சு அதை பெருசாக நினச்சிக்காதீங்க, நான் பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மதி தேம்பி அழுகுறாங்க. மதி அழுது அதை பார்க்கவும் எல்லாருக்கு உடனே கஷ்டமாயிடுச்சு. விடுமதி, இதுக்கெல்லாம் நீ அழாத. வீட்டில் யாரோ என்னென்னமோ சொல்கிறாங்க, நீ சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? நீ கரெக்டாக தானே சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம பாக்கியராஜை பார்த்து மலர் சொல்கிறாங்க, என்னங்க நான் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து வெளியே போகவே, லட்சுமி பாக்கியராஜை கூப்பிட்டுட்டு, என்னடா உன் பொண்டாட்டி ஜாடை பேசிட்டு போகிறா? சொல்கிறதெல்லாம் பார்த்தா என்னமோ நாங்கள் தான் அவளை குடும்பம் பண்ணுற மாதிரி என்னமோ சொல்லிட்டு போகிறா. யாரோன்னா இந்த வீட்டில் நாங்கள் தானே இருக்கோம். அவள் கூட சேர்ந்ததுலேருந்து இவளுக்கும் வாய் அதிகமாகிட்டே போகுது. ஃபஸ்ட்டு இவளுங்க 2 பேர்த்தையும் சேர விடக்கூடாது சொல்லிட்டு ராகவன் வெளியே உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. உடனே வெளியே போய் ராகவன்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதே மலர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. இந்த மலர் கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லாமல் உடனே கட்டி பிடிச்சிக்கிட்டா. இது மட்டும் இல்லைங்க, நம்மலாம் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறோமா, அதனால தான் அவள் இந்த வீட்டில் சுயமரியாதை இல்லாமல் நடந்துக்கிறாளாம். நம்மளாம் யாரோ வாங்க சொல்கிறா. நீங்களே என்னென்னமோ சொல்லும் போது மதி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குன்னு என்கிட்டயே கேட்குறாங்க. கேட்க மலர் இதை பின்னாடியே நின்று கேட்டுட்ருக்காங்க. ராஜலட்சுமிகிட்ட வந்து, அத்தை எதுக்கு தேவையில்லாமல் நான் சொல்கிறதெல்லாம் சொல்கிறீங்க, நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி என்னை உரிமையோடு திட்டுறீங்களோ அது மாதிரி மதி உரிமையில் ஏதோ ஒன்று சொல்லிட்டா. திருப்ப நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறது இல்லையா, அது மாதிரி மதிக்கிட்டேயும் பேசிட்டு போகிறேன், அப்படி தானே அந்த சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாக்கியராஜ் அங்கேருந்து வராங்க. பாக்கியராஜ் இங்கே வந்து நில்லுடா. உள்ளே இருந்திருக்கும் போது என்னடா சொன்னான்? யாரும் இந்த வீட்டில் என்னென்னமோ பேசுகிறாங்கன்னு தானடா சொன்னேன், இப்போ பாருடா அப்படியே மாற்றி பேசுகிறா அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம பாக்கியராஜ் எப்படி மலருக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைம்மா, அவள் அந்த அர்த்தத்தில் சொல்கிறம்மா, நீங்கள் கோவத்தில் திட்டிட்டதுக்கப்புறம் அவன் வந்து பேசிடுறா. அது மாதிரி மலரும் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டா அப்படின்னு தான்மா சொன்னான். இதெல்லாம் ஒன்று பெருசாக எடுத்துக்காதீங்கம்மா சொல்லிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாருங்க இவன் எப்படி பேசுகிறான்னு அப்படின்னு சொல்ல ராகவன் உடனே, விடுடி, வீட்டில் இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்போ பார்த்தாலும் அவள் இதை சொன்னான் இவன் அதை சொன்னான்ட்டு போய் டைம் ஆகிடுச்சி மாத்திரை எடுத்துகிட்டு வாப்போ அப்படின்னு சொல்ல ராஜலட்சுமி இருந்துட்டு, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரி மாத்திரை எடுக்க போயிடுறாங்க. சைடு பார்த்தா நம்ம மலரும் சுரேஷும் வேலைக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. இருந்துட்டு சுரேஷ் கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போகட்டுமா இல்லை நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, சுரேஷ் இருந்துட்டு, என்ன அதிசயமாக இன்றைக்கி சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போகட்டுமான்லாம் கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை பரவாயில்ல, உனக்கு லேட்டானா நீ கிளம்பு, நான் அண்ணி இருக்காங்கல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சுரேஷ் இருந்துட்டு மதிக்கிட்ட, ஆமாம் நீ எதில் போகிற? எப்போ போல் காலேஜ் பஸ்ஸில் தான் போகிறேன். இல்லை நான் அந்த வழியாக தான் போகிறேன், உன்னை ட்ராப் பண்ணிவிடுவான்னு கேட்டேன். மதி இருந்துட்டு உடனே, இல்லை பரவாயில்ல, நான் எப்பவும் போலவே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சுரேஷ் மதியை கூப்பிட்டு, மதி ஒரு நிமிஷம், நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் கேன்டீனில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி கிளம்புறாங்க. ஏன் வீட்டில் சாப்பிடாம கேன்டீனில் சாப்பிட்ற? சும்மா தான், எனக்கு டைம் ஆகிடுச்சி, நான் கேன்டீனில் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு கிளம்ப, மலர் அங்கேருந்து ஓடி வந்து டிஃபன் பேக் பண்ணி, மதி உனக்கு காலையிலுக்கும் மதியத்துக்கும் சேர்த்து இதில் வச்சுருக்கேன், மறக்காமல் சாப்பிட்ற அப்படின்னு சொல்கிறாங்க. மதி ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்படின்னு திருப்பவும் கட்டி பிடிச்சிட்டு காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க.
அங்கே போனால் மதிக்கு பெரிய ட்விஸ்ட்டே காத்து கிடக்கு. பிரின்ஸிபல் கூப்பிட்டு, உங்களுக்கு வேலையை நாங்கள் பெர்மனன்ட் பண்ணலை, உங்களைய டெம்ப்ரவரியாக இங்கேருந்து ரிலீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லவே, என்ன நடக்க போதுன்னு நாளைக்கு பார்ப்போம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.